ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ஒரு புது ரெசிபியோடு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் ரைஸ். இது ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் ஒன் பாட் ரெசிபி. ஸோ வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒரு பாத்திரத்தில் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கப் கர்ட், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 க்ரீன் சில்லிஸ், அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறம் 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிட்டு ஸ்மோக்ட் மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஓரம் கட்டிடுங்க. இந்த கேப்பில் தேவையான அளவு ரைஸ் சூப் பண்ணி வச்சுடுங்க. எங்களுக்கு கிஃப்டாக வந்த நான்ஸ்டிக் கிரேவி பாட் ஒன்று இருந்துச்சு, அதில் தான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ அந்த பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் பட்டர் போட்டுட்டு அது சூடான உடனே 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் பெப்பர், 3 க்ளவுஸ், 2 பட்டை, 2 ஏலக்காய், அப்புறம் மேஸ்ன்னு சொல்லுவாங்க, அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சோக் பண்ணி வச்ச ரைஸ் எடுத்துக்கிட்டு 2:1 ரேஷியோவில் தண்ணி ஊற்றுங்க. நான் 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ப்ளஸ் சால்ட்டும் கொஞ்சம் டர்மரிக் பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் எல்லாம் மேலே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்ஸில் வச்சுருங்க. ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆன உடனே எடுத்துகிட்டு மேலே கொரியண்டர் லீவ்ஸ் தூவி விட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அந்த தந்தூரி ஸ்மெல் அட்டகாசமாக இருந்துச்சு. அண்ட் எந்த தம்மும் இல்லாமல் உங்களுக்கு பிரியாணி ஃபீல் கொடுக்கும். அண்ட் நீங்கள் அந்த மின்ட் ரைத்தாவை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஆஹா, அட்டகாசம். மின்ட் ரைத்தாவோட ரெசிபியை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், பாருங்கள். பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். டாட்டா, பாய்.